மக்களே வணக்கம். நான் ஹரி. தளபதி விஜய் அவர்கள் புதுசாக தமிழக வெற்றி கழகம் சொல்லி ஒரு கட்சி வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அவர் கட்சி ஆரம்பித்து இப்போ வந்து கொடி பாட்டு எல்லாமே வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ நிறைய விஜய் ரசிகர்கள் எல்லாருமே வந்து 2026 நடிகர் விஜய் அவர்கள் தான் வந்து முதலமைச்சராக வந்து ஆவார், தமிழக வெற்றி கழகம் தான் வந்து வெற்றி வாகை சூட போகுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ஃபயர் விட்டுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டிஎம்கேக்கு டேரெக்டாக வந்து சவால் விட்டுட்டு இருக்காங்க. நாங்கள் தான் 2026 அப்படின்னு சொல்லி நிறைய கமெண்ட் செக்ஷன், மீம்ஸு, ரீல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எங்கே பார்த்தாலும் 2026 2026 அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து எல்லாருமே வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் நிறைய இந்த அரசியல் புரிதல் இருக்கக்கூடிய நிறைய நபர்கள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்களால் 2026 ஜெயிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. யார் யாரெல்லாம் இந்த மாதிரி 2026 விஜய் ஜெயிக்க மாட்டார் அப்படின்னு சொல்கிறாரோ அவங்க எல்லாத்தையுமே வந்து விஜய் ரசிகர்கள் வந்து போட்டு பொழந்துக்கிட்டு வந்து இருக்காங்க. ஆக்சுவலாக 2026 விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆவதற்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா 100% வந்து வாய்ப்பே வந்து கிடையாது. ஆக்சுவலாக நானும் வந்து ஒரு விஜய் ஃபேன் தான். ஸோ ஏன்ற ரீசன் நான் வந்து சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பாலிடிக்ஸ் சம்மந்தமான நிறைய விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய டிவிஎம்ஏ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்துலேயே இருக்கக்கூடிய பெல் பட்டனை தட்டி ஆள்னு வந்து கொடுத்துக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அகைன் ஒரு வாட்டி வந்து சொல்கிறேன், நானும் வந்து விஜய் ஃபேன் தான். ஸோ என்ன சொல்ல வரன்றதை நீங்கள் வந்து புரிஞ்சுக்கோங்க. நிறைய வந்து ரீசன்ஸ் என்னன்றதை நான் லைனாக வந்து சொல்கிறேன். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு வந்து புரியும். தளபதி விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னா நிறைய வந்து தடைகள் வந்து இருக்குது. அந்த தடைகள் எல்லாத்தையுமே அவர் வந்து கடந்து போனால் மட்டும்தான் வந்து முதலமைச்சராக வந்து ஆக முடியும். அந்த என்னென்ன தடைகள்ன்றத சொல்கிற பாருங்க. ஃபஸ்ட்டு வந்து மீடியா. அந்த மீடியா வந்து பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸிமம் வந்து டிஎம்கே கண்ட்ரோலில் தான் வந்து இருக்குது. ஸோ அவங்க வந்து என்ன சொல்கிறாங்களோ அதை தான் வந்து அந்த மீடியாக்கள் வந்து கேட்பாங்க. லைக் இப்போது ரீசெண்டாக வந்து விஜய் அவர்கள் வந்து கொடியேற்றி பாட்டு வந்து ரிலீஸ் பண்ணாங்க. அன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மீடியாவில் அதே டைமிங்கில் எல்லா நியூஸ் சேனல்லையுமே வந்து தமிழக அமைச்சரவையில் வந்து மாற்றம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளாஷ் நியூஸாக வந்து போடுறாங்க. ஏன்னா அந்த கொடியை தடுத்து மக்கள் யாரும் பார்க்கக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த நியூஸ் வந்து வருது. அன்றைக்கி சாயந்தரமே வந்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கிட்ட போயிட்டு வந்து கேட்குறாங்க, இந்த மாதிரி அமைச்சரவையில் வந்து மாற்றம் பண்ண போகிறாங்க சொல்கிறீங்களே என்ன அப்படின்றதுக்கு அவர் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, எனக்கு இதை பற்றி ஒன்றுமே தெரியாது அப்படின்ட்டு வந்து சொல்கிறாரு. ஸோ இங்கே வந்து என்ன நடந்திருக்குன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படி அது வந்து ஒரு ஃபால்ஸான நியூஸு. ஆனால் அதை வந்து எல்லா நியூஸ் சேனலுமே பப்ளிஷ் பண்ணுறாங்க, யாருமே சொல்லாமலே. ஸோ இது வந்து எதுக்குன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, விஜய் அவர்கள் கொடியை தடுத்தும் அந்த பாட்டை ரிலீஸ் பண்ணுறதும் மக்கள் யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது லைவில் யாருக்கும் வந்து போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த மாதிரி வந்து பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மீடியாக்கள் வந்து என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, வந்து ஒரு சின்ன இஷ்யூ, அதாவது ஒரு சின்ன அந்த ஒரு பிரச்சனையாக அது வந்து கிடையாது. ஆனால் அதை கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்க வந்து நல்லா ஊதி வந்து பெருசாக்குவாங்க. நீங்கள் வந்து தமிழக வெற்றி கழகம்னு கட்சி பேர் சொன்ன உடனே அதுக்கு வந்து நிறைய வந்து ட்ரோல்ஸ்லாம் வந்து வரதை நீங்கள் வந்து பார்த்துருக்கலாம். அதாவது வெற்றி கழகத்தில் இக்கு வந்து சேர்க்கலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனை வந்து பண்ணாங்க. அடுத்தது இக்கு வந்து சேர்த்த உடனே அடுத்தது இவங்க வந்து வாழ்த்துக்கள் மட்டும்தான் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து வாழ்த்துக்கள் கழகம் அப்படின்ட்டு சொல்லி நிறைய பேர் வந்து ட்ராவல்ஸ் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மீடியா வந்து என்ன பண்ணும் பார்த்தீங்க அப்படின்னா, ஒன்றுமே இல்லாத விஷயத்த கூட வந்து பெருசாக அது ஆகிட்டே இருக்கும். அதாவது கெட்ட விஷயத்தை இதே வந்து நல்ல விஷயம் ஏதாவது பண்ணாங்க அப்படின்னா அதை வந்து பெருசாக வந்து கண்டுக்கவே மாட்டாங்க. ஏன் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் வந்து டிஎம்கே கண்ட்ரோலில் வந்து இருக்கிறதுனால தான். நீங்கள் வந்து பாஜக அண்ணாமலை அவர்களுடைய பேட்டிலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜேர்னலிஸ்ட் வந்து பெரும்பாலும் வந்து கான்ட்ரவர்சியான கொஸ்டின்ஸே தான் வந்து கேட்பாங்க. அவரை வந்து கோவப்படுத்தி அதை வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக வந்து ஆக்குவாங்க. அதே போல் தான் வந்து சீமான் அவர்கள்ட்ட இந்த மாதிரி தான் வந்து பண்ணுவாங்க. இப்போ கூட ரீசெண்டாக வந்து உங்களுக்கு திருக்குறள் தெரியுமா, நான் சொல்லிட்டேன் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி எதிர்த்து வந்து ஜேர்னலிஸ்ட் வந்து கேட்பாங்க. அதாவது ரொம்ப வந்து திமுறா. இதே வந்து டிஎம்கேக்கு அகைன்ஸ்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி எந்த ஒரு ஜேர்னலிஸ்ட்டும் வந்து கொஸ்டின் வந்து ரைஸ் பண்ணவே மாட்டாங்க. அவங்க தான் ஆக்சுவலாக வந்து ஆளுங்க வச்சு அவங்கள தான் நம்ம எல்லாருமே வந்து கொஸ்டின் வந்து ரைஸ் பண்ணணும் அவங்க கிட்ட தான். ஆனால் எந்த ஜேர்னலிஸ்ட்டுமே போயிட்டு வந்து அவங்கள்ட்ட வந்து பேசவே மாட்டாங்க. இவங்கள்ட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப வந்து திமுறா வந்து பேசுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் வந்து விஜய் அவர்கள் வந்து அவர் கொடுக்கக்கூடிய எல்லா பேட்டிகளிலுமே இந்த மாதிரி தான் வந்து கான்ட்ரவர்சியான கொஸ்டின்ஸ் வந்து நிறையா வந்து கேட்பாங்க. விஜய் அவர்களை வந்து கோபப்படுத்தி அதை வந்து ஒரு எப்படி சொல்ல, விஜயகாந்த் அவர்களை வந்து பண்ணாங்க பார்த்தீங்களா, வந்து ஒரு காமெடியன் மாதிரி வந்து பண்ணாங்க பாருங்க. ஸோ அந்த மாதிரி தான் வந்து விஜய் அவர்களையும் வந்து பண்ண வந்து பார்ப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் விஜய் ரசிகர்கள் யாராவது வந்து ஒரு சிறிய தவறு பண்ணாலும் சரி, எங்கேயோ யாரோ ஒரு சிறிய தவறு பண்ணாலும் சரி, கட்சி பேரை போட்டு இந்த மாதிரி இந்த கட்சிக்காரங்க இந்த மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து ரொம்ப வந்து பெருசாக வந்து ஆக்குவாங்க. ஸோ அதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் நான் வந்து சொல்கிற பாருங்க. இப்போ வந்து மாநாடு வந்து இன்னும் கொஞ்சம் நாளில் வந்து நடக்க போகுது. ஸோ அந்த மாநாட்டில் கண்டிப்பாக வந்து டிராஃபிக் வந்து ஆகும். ஸோ எல்லா மாநாட்டிலையுமே வந்து டிராஃபிக் வந்து ஆக தான் செய்யும். ஸோ இந்த மாநாட்டிலையும் வந்து டிராஃபிக் வந்து ஆக தான் செய்யும். வேணும்ன்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2 ஆம்புலன்ஸ் ஆளே இருக்க மாட்டாங்க. ஆனால் வேணும்ன்ட்டு வந்து விட்டு உள்ளே வந்து அந்த டிராஃபிக் உள்ளே விட்டு வேணும்னே வந்து இவங்க பண்ணுறது பாருங்கள், ஆம்புலன்ஸ் கூட போக விடாமல் வந்து பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து ஒரு பெரிய இஷ்யூவாக வந்து கிளப்புவாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா
எந்த ஒரு ஃபெசிலிட்டிஸுமே பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவாங்க. அடுத்தது வந்து ஃபுட்டு வந்து நிறையா வந்து வீணாக்கிட்டாங்கன்னு சொல்லி பண்ணுவாங்க. ஃபுட்டு நல்லா இல்லைன்னு சொல்லி ஒரு பிரச்சனையை வந்து பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஏதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த தமிழக வெற்றி கழகத்துக்கு அகைன்ஸ்டாக ஏதாவது இந்த மீடியா வந்து பண்ணிக்கிட்டே தான் வந்து இருப்பாங்க. ஓகே, இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து மெயின் ரீசன். இதுதான் வந்து கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் வந்து அரசியலில் தோக்கிறதுக்கான காரணமும் வந்து இதுதான். ஸோ இதில் வந்து விஜய் அவர்கள் ரொம்ப வந்து பார்த்து வந்து இருக்க வேண்டியதாக வந்து இருக்குது. ரெண்டாவது ஒரு மெயின் ரீசன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கூட்டணி இப்போ இருக்கிற கூட்டணி அப்படியே 2026 கண்டினியூ ஆச்சு அப்படின்னா 100% வந்து டிஎம்கேன் கூட்டணி அவங்க தான் வந்து ஜெயிப்பாங்க. ஓகேங்களா? ஏன்னு சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா வந்து டிஎம்கே கூட வந்து காங்கிரஸ், விசிகா, கம்யூனிஸ்ட்டு, முஸ்லீம் லீக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய படையே வந்து இருக்குது. இந்த பக்கம் வந்து அதிமுக, தேமுதிக அவ்வளோதான். இந்த பக்கம் அது தனியாக வந்திருக்கு. மூணாவது வந்து பாஜக, அவங்க அமமுக அப்படின்னு சொல்லி அவங்க வந்து தனியாக இருக்காங்க. அடுத்தது இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நாம் தமிழ் அவங்க வந்து தனியாக இருக்காங்க. இந்த பக்கம் விஜய் அவர்கள். இந்த மாதிரி வந்து 5 கூட்டணி தனித்தனியாக வந்து மோதக்குள்ள அது வந்து டிஎம்கே தான் வந்து இருக்கிறதுல வந்து அதிகமான கட்சிகளை, அதிகமான வாக்கு வங்கிகளை வந்து வச்சுருக்கிறதுனால ஈஸியாக வந்து டிஎம்கே கூட்டணி தான் வந்து ஜெயிப்பாங்க. இன்கேஸ் ஒருவேளை வந்து இந்த கூட்டணி எல்லாம் வந்து உடஞ்சி 2026 புதுசாக வந்து ஒரு கூட்டணி வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னா அப்போனா வந்து வாய்ப்பு வந்து இருக்குது. ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் வந்து எப்படி வந்து இருந்தது, எப்படி நடந்தால் வந்து 2026 விஜய் ஜெயிக்கலாம், அதுக்கு என்னென்னலாம் பண்ணணுன்றதை நம்ம டீட்டெயிலாக வந்து இன்னொரு வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஸோ மேக்ஸிமம் வந்து விஜய் வந்து தனியாக வந்து நின்னார் அப்படின்னா விஜய் எந்த தொகுதியில் நிற்கிறாரோ அந்த தொகுதியில் 100% வந்து ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்திருக்கு. ஏன்னா கமல்ஹாசன் அவர்களே வந்து பார்த்திங்கன்னா ஒரு லாஸ்ட் டைமில் தான் வந்து தோத்தார். அது வரைக்கும் வந்து ஃபைட் பண்ணார். விஜய்லாம் வந்து ஈஸியாக வந்து ஜெயிச்சிடலாம். ஸோ விஜய் எங்கே நிற்கிறாரோ அந்த இடத்துல வந்து ஈஸியாக வந்து ஜெயிச்சிடலாம். பட் முதலமைச்சர் ஆகிறதுக்கு 234 பாதி தொகுதிகளுக்கு மேலே வந்து ஜெயிச்சாங்க. ஸோ அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். அடுத்தது 3வது முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா வந்து கேண்டிடேட்ஸ். இந்த கேண்டிடேட்ஸ்ன்றது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய் எந்த தொகுதியில் நிற்கிறாரோ அங்கே வந்து ஈஸியாக வந்து ஜெயிச்சிருவார். ஏன்னா அவர் முகம் வந்து அங்கே இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் வந்து தெரியும். மற்ற தொகுதியில் இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு கேண்டிடேட்ஸ் இவங்க புதுசாக வந்து போடுறாங்க அப்படின்னா மேக்ஸிமம் வந்து அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு யாருக்கும் வந்து தெரிய போகிறது வந்து கிடையாது. ஸோ அதனால் வந்து இது வந்து ஒரு மைனஸாகவே தான் வந்து இருக்கும். அடுத்து வந்து ஒரு பெரிய பிரச்சனை வந்து பார்த்திங்கன்னா வந்து பணம் வந்து பார்த்திங்க அப்படின்னா திமுக கிட்டே, அதிமுக, பாஜக இவங்ககிட்டலாம் வந்து கோடி கணக்கில் வந்து பார்த்திங்கன்னா கொட்டி கிடக்குது. ஸோ அவங்க வந்து ஈஸியாக வந்து எடுத்து வந்து செலவு பண்ணவங்க, ஒரு மாநாடு நடத்தத்தான் இருந்தாலும் சரி, ஒரு மீட்டிங் இல்லை ஓட்டுக்கு வந்து காசு கொடுக்குதான். ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப வந்து ஈஸியாக வந்து இருக்கும். ஏன்னா நல்லா கோடி கணக்கில் வந்து பணம் வந்து வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய ஒர்க்கர்ஸ் எல்லாமே கிரவுண்ட் லெவல்லையும் வந்து இருக்காங்க, ஆளுங்கட்சியாக இருக்காங்கன்ற இன்னக்குள்ள அவங்களுக்கு நிறையா வந்து ப்ராஜெக்ட்ஸ்லாம் வந்து பண்ணுறாங்க இல்லைங்களா, அது மூலயமா நிறையா வந்து பணம் வந்து அவங்க கொள்ளையடிப்பாங்க. ஸோ அந்த பணத்தெல்லாம் வந்து ஈஸியாக எடுத்து வந்து செலவு பண்ணுவாங்க. இதுவே வந்து இப்போ தமிழக வெற்றி கழகம், அதை விஜய் அவர்கள்ட்ட வந்து பார்த்திங்கன்னா அவருடைய சொந்த பணம் மட்டும்தான் வந்திருக்கு. ஸோ அது வந்து எவ்வளோ இருக்குன்றது தெரியல. ஸோ எவ்வளோ இவங்களால் வந்து செலவு பண்ண முடியுன்றது வந்து தெரியல. ஸோ அது வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து விஜய் அவர்கள் ஜெயிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமான, அதாவது ஓட்டுக்கு காசு கொடுக்கறது அதை கூட விட்டுட்டா கூட மற்றபடி வந்து ஒரு மீட்டிங் இப்போ ஒரு மாநாடு நடத்தணும் அப்படின்னா மினிமம் வந்து ஒரு கோடியாச்சும் வந்து செலவாகும். ஸோ அந்த பணம்லாம் வந்து எங்கேருந்து வரும்? இப்போ சீமான் அவர்கள் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா தொண்டர்கள்கிட்ட திரள் நிதி அப்படின்னு சொல்லிட்டு வந்து வாங்குறாரு. அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறையா வந்து ட்ரால்ஸ் வந்து பண்ணுறாங்க. ஸோ இப்போ விஜய் அவர்களும் தொண்டர்கள்கிட்ட போய்ட்டு வந்து காசு வாங்கினார் அப்படின்னா அதையும் வந்து பெரிய வந்து பிரச்சனையாக பண்ணி அதையும் வந்து நிறைய பேர் வந்து ட்ரால் பண்ணிட்டு தான் வந்து இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக வந்து இருக்கும். அடுத்து ரொம்ப 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 முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து கிரவுண்ட் லெவல் பாலிட்டிக்ஸ். அதாவது டாப் லெவலில் வந்து வேறு மாதிரி இருக்கும். ஆனால் கிரவுண்ட் லெவலில் டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே அவங்களும் அந்த கட்சிக்காரங்களை வந்து அவங்களுக்கு அகைன்ஸ்டாக வந்து பண்ணுறதுன்றது ரொம்ப ரொம்ப வந்து கஷ்டமான ஒரு இதாக வந்து இருக்கும். ஒரு மீட்டிங் நடத்துறதா இருந்தாலும் சரி, இல்லைனா வந்து பொதுமக்கள்கிட்ட போயிட்டு வந்து பேசுகிறதா இருந்தாலும் சரி, எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நிறைய வந்து பிரச்சனை வந்து பண்ணிகிட்டு இருப்பாங்க. டாப் லெவலில் ஓரளவுக்கு வந்து மெச்சூரிட்டியாக வந்து நடந்துப்பாங்க. ஆனால் கிரவுண்ட் லெவலில் பார்த்திங்க அப்படின்னா அடிதடி கொலை கூட நிறையா வந்து நடந்திருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து அந்த தமிழக வெற்றி கழகத்துடைய தொண்டர்கள், அந்த பகுதியில் இருக்கக்கூடிய செயலாளர்கள், தலைவர்கள் அவங்களாம் வந்து இதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு தயாராக வந்து இருக்கணும். ஸோ இதெல்லாம் அப்படி அவங்க ஃபேஸ் பண்ணுவாங்களான்னு கேட்டிங்க அப்படின்னா அது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயமாக தான் வந்திருக்கும். ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன பிரச்சனைனாலும் சரி போலீஸ் ஸ்டேஷன் தான் வந்து போய் ஆகணும். போலீஸ் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆளுங்கட்சி சொல்கிறது தான் கேட்பாங்களே கோசரம் இவங்க சொல்கிறது யாரும் வந்து கேட்க போகிறது கிடையாது. ஸோ இதனால தான் சொல்கிறேன் தமிழக வெற்றி கழகம் ஜெயிக்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம்ட்டு. அடுத்து இன்னொரு பெரிய பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா கட்சி பேர். ஓகேங்களா, அந்த கட்சி பேர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து மக்களுக்கு, அதாவது கிரவுண்ட் லெவலில் இருக்கக்கூடிய நிறைய மக்களுக்கு வந்து தெரியவே தெரியாது. சோசியல் மீடியாவில் ஆக்டிவாக இருக்கிறவங்களுக்கும் ஓரளவுக்கு வந்து தெரியும் விஜய் அவர்கள் வந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்றது தெரியும்.
மற்றபடி கிரவுண்ட் லெவலில் இருக்கக்கூடிய மக்களுக்கு இன்னமும் தெரிஞ்சது 2 கட்சி தான். ஒன்று திமுக, இன்னொன்று அதிமுக. அதாவது பரம்பரை திமுகன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பேர் இருப்பாங்க, பரம்பரை அதிமுகன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பேர் வந்து இருப்பாங்க. இவங்க எப்பயுமே அந்தந்த கட்சிக்கு தான் ஓட்டி போடுவாங்க. மீதி இருக்கக்கூடிய மக்கள் என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, யார் வந்து காசு தராங்களோ, இப்போ 2 கட்சியுமே காசு கொடுத்தாங்கன்னா, ஒரு வீட்டில் வந்து 4 பேர் இருக்காங்கன்னா, இந்த கட்சிக்கு 2 பேர், அந்த கட்சிக்கு 2 பேர், இப்படி தான் வந்து ஓட்டு போடுவாங்க. இல்லையா, இந்த வாட்டி திமுகவுக்கு, அடுத்த வாட்டி அதிமுக, அப்படி மாற்றி மாற்றி வந்து ஓட்டு போட்டுருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு தெரிஞ்சது 2 கட்சி தான். அந்த இடத்துல போயிட்டு 3ஆவதாக நாங்களும் ஒரு கட்சி இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும். ஸோ அந்த வேலையை வந்து இவங்க பெரிதளவில் நடிகர் விஜய் அவர்கள் போயிட்டு வந்து பண்ணலை அப்படின்னா கிரவுண்ட் லெவலில் இந்த ஓட்டு வரதுன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிடும். சோசியல் மீடியாவில் வரத்தை மட்டுமே வச்சு ஜெயிச்சிட முடியாது. ஸோ கிரவுண்ட் லெவலில் ரொம்ப ரொம்ப வந்து ஹார்ட் ஒர்க் வந்து பண்ணணும். அடுத்தது வந்து கொள்கைகளில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இப்போ சீமான் அவர்களுடைய கொள்கைகள் வந்து என்ன பார்த்திங்கன்னா, தமிழ்நாட்டை தமிழர்கள் தான் வந்து ஆளணும், அடுத்தது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா போஸ்டிங்லேயுமே வந்து தமிழர்கள் தான் வந்து இருக்கணும், அடுத்தது விவசாயம், அதாவது அந்த காலத்து இது. ஸோ ரொம்ப வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த மாதிரியே அவர் வந்து பேசிக்கிட்டு இருப்பார். அது மட்டும் இல்லாத நிறைய வந்து பொய்களையும் அவர் வந்து பேசிக்கிட்டு இருக்கா நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து கொள்கைகள் வந்து இல்லாமல், அதாவது பெரிதளவில் தரப்பட்ட மக்களுக்குமே இது வந்து இருக்குது. ஏன்னா இன்றைக்கி வந்து உலகம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப வந்து சுருங்கி போயிடுச்சு. அப்படின்னக்குள்ள யார் வேணா ஆளலாம், யார் வேணா, ஆனால் அவர்கள் வந்து தமிழகத்துக்கு நல்லது செய்யணும். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஃபார்வர்டு இதில் வந்து போகணும். கொள்கைகள் இன்னும் வந்து அனௌன்ஸ் பண்ணலாம், மாநாட்டில் தான் அனௌன்ஸ் பண்ணுறது சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த கொள்கைகள் வந்து ரொம்ப வந்து வேல்யூவாக வந்து இருக்கணும். இல்லை அப்படின்னா பெரிதால நிறைய மக்கள் அதை வந்து ஏற்றுக்க மாட்டாங்க. அடுத்தது ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த தற்குறி ஃபேன்ஸ் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, என்ன மேட்ச்சு, என்ன டீமு எதுவுமே வந்து தெரியாமல் வந்து சும்மா வந்து ஃபயர் விட்டுட்டு வந்து இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரீசெண்டாக வந்து ஒரு நியூஸில் டிபேட்டில் வந்து போயிட்டு எங்கள் தலைவர் வந்து 68 படம் நடிச்சிருக்காரு, அதனால் அவருக்கு வந்து நிறைய நாலேஜ் இருக்கும் அப்படின்ட்டுலாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து ட்ரால் மெட்டீரியலில் தான் வந்து ஆகுமே கோசரம் இதெல்லாம் வந்து ஓட்டாக வந்து கன்வெர்ட் ஆகாது. ஸோ நல்லா வந்து பேச தெரிஞ்சவங்களாம் இந்த மாதிரி வந்து மீடியாக்களில் டிபேட்டில் போயிட்டு பேசுகிறதுக்கெலாம் வந்து அலோவ் பண்ணணும். சும்மா யாராவது ஒரு ஆள் போகணுன்றதுனால, தமிழக வெற்றி கழக சார்பில் யாராவது ஒரு ஆள் போகணுன்றதுனாலாம் வந்து ஆளை வந்து அனுப்பக்கூடாது. ஸோ நல்லா பேச தெரிஞ்சவங்களும் இது பண்ணணும். ஸோ இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து இருக்குது. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேஜராக இருக்கக்கூடிய ஒரு பெரிய ப்ராப்ளம்ஸாக வந்து நான் வந்து சொல்கிறேன். ஸோ இதனால தான் சொல்கிறது வந்து டிவிக்கு 2024 கண்டிப்பாக வந்து ஜெயிக்க வாய்ப்பே இல்லை. நடிகர் விஜய் எங்கே நிற்கிறாரோ அங்கே வேணா அவர் வந்து ஜெயிப்பார். மற்றபடி முதலமைச்சராக அவருக்குலாம் வந்து ரொம்ப ரொம்ப கடினமான ஒரு விஷயம். ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் அப்படி அவர் ஜெயிக்கணும் அப்படின்னா என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஸோ மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.